உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆண்மை குறைவுக்கு எவ்வளோ நாள் மருந்துகள் எடுக்கணும்? இது பல விஷயங்களை பொறுத்தது. பொதுவாக ஒரு ஹார்மோன், புரொலாக்டின்ற ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால ஆண்மை குறைவு வந்திருக்கு. புரொலாக்டினை நீங்கள் சரி பண்ண உடனேயே மருந்துகளை நிறுத்திடலாம். டெஸ்டோஸ்டிரான் ரொம்ப குறைவாக இருக்குது, அதை அதிகரித்து நார்மல் ஆக்கிட்டீங்கன்னா நீங்கள் மருந்துகளை நிறுத்திடலாம். தைராய்டு ரொம்ப பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணிட்டா நீங்கள் நிறுத்திடலாம். பல நேரங்களில் சில கரெக்டான இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சி சரி பண்ண முடியும். சில நேரங்களில் ரெண்டு விதமான பிரச்சனைகள் வரும். ஒன்று அந்த இரத்த நாளங்களில் டேமேஜஸ் இருப்பப்போ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னால் ஆண்மை குறைவு வரும். அப்போ இரத்த நாளங்கள் பாடி ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டிருக்கும். மாத்திரைகள் கொடுக்கும்போது இரத்த நாளங்கள் விரிவடைந்து ஆணுறுப்புக்கு, ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்கு, உடம்பு ஃபுல்லாக ரத்தம் அதிகமாக போகும், விரைப்புத்தன்மை நல்லாயிருக்கும். மாத்திரையை நிறுத்தும் போது பழைய மாதிரி போயிடும், திரும்ப இரத்த நாளங்கள் சுருங்கி இரத்த ஓட்டம் ஆணுறுப்புக்கு கம்மியாயிடும். அப்போ நீங்கள் ஹார்ட்டுக்கு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி ஆண்மை குறைவுக்கு நீண்ட நாள் மருந்து எடுக்க வேண்டியிருக்கும். சில நேரங்களில் மனதளவில் அதில் அட்டாச் ஆயிடுவாங்க. நிறைய பேர் இந்த படிச்சுட்டு இது என்ன அது என்னன்னு படிக்கிறவங்க இந்த மாத்திரை தான் இதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நான் அன்றைக்கி அந்த மாத்திரை எடுக்கலை அதனால் எனக்கு விரைப்பு குறையும் அப்படின்னு பயந்தாங்கன்னா விரைப்பு குறையும். அதனால் மனதளவில் அட்டாச் ஆகிட்டாலும் இந்த பிரச்சனை வரும். இப்போ நாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் செக்ஸ் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாரும் மருந்து வாங்க நிற்கிறது இல்லை. அதுவும் கொஞ்சம் வயது குறைந்தவர்களெல்லாம் சரியாகி ஜம்ப் பண்ணி வெளியே போயிடுவாங்க, நல்லாயிருவாங்க, அப்படி மறந்துட்டு வெளியே போயிடுவாங்க. வயதானவர்கள் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி வெளியே போகிற வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஏன்னா அந்த இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுறதுனால. இளம் வயதுக்காரர்களுக்கும் சில பேருக்கு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, இந்த மாத்திரை சாப்பிட்டா தான் எனக்கு நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீலிங்கோடு அவங்க அட்டாச் ஆகிட்டாங்கன்னா மாத்திரையை நிறுத்தணும்னா பிரச்சனை வரும். இப்போ தூக்க மாத்திரைகள் அதே மாதிரி பிரச்சனை வரும். ஒருத்தர் எனக்கு தூக்கமே வரல சார் அப்படின்றாரு. பல மாத்திரைகள் கொடுக்கும்போது தூக்க மாத்திரையை சேர்த்து எழுதி கொடுக்குறோம், அவருக்கு என்னன்னு தெரியாது. அவர் வாட்டுக்கு தூக்க மாத்திரை 1 மாதம் போடுறாரு, நல்லா டெய்லி ஒரே நேரத்தில் தூங்குறாரு, பிரச்சனை இல்லை. மருந்து தீர்ந்து போனாலும் அவருக்கு தெரியாது. பல மருந்துகள் 1, 2 குறைஞ்சி போச்சு, அப்படி தூங்கிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் நல்லா கூகுள் பண்ணி இது தூக்க மாத்திரைன்னு கண்டுபிடிக்கிறார், இல்லை டாக்டர்கிட்ட சொல்லி இதுதான் தூக்க மாத்திரைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றாருன்னு வச்சுங்க, அவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னா, மாத்திரை தீர்ந்த உடனே தூக்க மாத்திரை இன்னைக்கு தீர்ந்துருச்சு, இன்னைக்கு எனக்கு தூக்கம் வராது, மாத்திரை தீர்ந்ததுனால எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. பெட்டுக்கு போகும்போது எனக்கு தூக்கம் வராதுன்னு பயந்துக்கிட்டே போயிட்டு பதட்டத்தோடு போகும்போது தூக்கம் வராது. அப்போது மனதளவுலையும் இந்த பிரச்சனைகள் உருவாகலாம். எனக்கு இன்னைக்கு இந்த மாத்திரையை நிறைய ஆராய்ச்சி பண்ணுறவங்க, கூகுள் பண்ணி அது இதுன்னு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மாத்திரை செக்ஸுக்கு, இன்னைக்கு அந்த மாத்திரை எனக்கு இல்லை, எனக்கு விரைப்புத்தன்மை நல்லா இருக்காது. அதனால தான் பல பேர் தேவையில்லாமல் மாத்திரையை எடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். பல பேர் என்ன நினைப்பிக்கிறாங்கன்னா, வெளியே ஒரு பெண்ணோட உறவு கொள்ள போகும்போது மாத்திரை போட்டு ரொம்ப பலமாக போகலான்னு நினச்சிக்கிட்டு மாத்திரையை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. அடுத்த முறையும் கிட்டத்தட்ட நம்ம விட்டுறக்கூடாது, இந்த முறையும் நல்லா அப்படின்னு கொஞ்ச நாள் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களால நிறுத்த முடியாது. ஏன்னா மாத்திரையை நிறுத்தினா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதோன்னு பயம் அப்போ வர ஆரம்பிச்சிடும். இந்த பயம் அவங்கள பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும். அதனால தான் நீங்கள் தேவையில்லாமல் மாத்திரைகளை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறோம். மாத்திரைகள் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் டெஸ்ட்டுகள் எடுத்து என்ன காரணம்னு கண்டறிந்து சரி பண்ணணும். நிறைய பேருக்கு இது பிடிக்காது. நோயாளிகள் வரும்போது வந்தமா ஒரு மாத்திரை கொடுத்தமா போனோமான்ற மாதிரி இருப்பாங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ஜுரம் நமக்கு இருக்குது, டைஃபாய்டு, மலேரியா, கொரோனா, டெங்கு, ஜாண்டிஸ், இப்படி நிறைய வகையான ஜுரம் இருக்குது. என்ன ஜுரம்னு கண்டுபிடிச்சி டைஃபாய்டெல்லாம் சரி பண்ண முடியும், மலேரியாவை சரி பண்ண முடியும், எல்லா நோய்களையும் சரி பண்ணலாம். என்னன்னு கண்டுபிடிக்காமல் வெறும் ஜுர மாத்திரை எனக்கு கொடுங்க டாக்டர்னு சொல்லி அதை மட்டும் வாங்கி போட்டுட்டு இருந்தாருன்னா
அப்போதைக்கு ஜுரம் குறைஞ்சா கூட டைஃபாய்டு அவரை விட்டு போகாது. ஏன்னா அது ஒரு கிருமி. மலேரியா பேரசைட். அதற்கான மருந்துகள் எடுக்கலைன்னா சில நேரங்களில் உயிரிழப்பு கூட வரலாம். ஏன்னா நீங்கள் நோயை குணப்படுத்தலை, அப்பப்போ ஒரு ஜுரத்தை மட்டும் குறைக்க மாத்திரை போடுறீங்க. அது மாதிரி ஆண்மை குறைவில் என்ன காரணம் என்று கண்டறிந்து சரி பண்ணணும். பல நேரங்களில் தைராய்டு பிரச்சனை பார்த்துருக்கோம். ஏராளமான பேருக்கு இந்த புரோலாக்டின் ஹார்மோன் ரொம்ப இருந்திருக்கும், ஆண் ஹார்மோன் கம்மியாக இருந்திருக்கும், இல்லை மற்ற நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். இரத்த நாளங்களில் பிரச்சனையே உலகம் முழுவதும் சொல்கிறாங்க. ஆண்மை குறைவுன்னு வந்தால் அது ஹார்ட் அட்டாக்குன்னு முன்னோடியாகத்தான் எடுத்துக்கணும். அது இல்லைன்னு நிரூபித்தாதான் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஹார்ட்டுக்கு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் இப்போ அந்த கேஸையே அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு உலகம் முழுவதும் சொல்லப்பட்ட ஆய்வுகள். அப்போ அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போது என்னென்னு கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கான மருந்துகளை கொடுக்கும்போது ஒரு 60-70% பேர் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே போயிடுவாங்க. ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் வெளியே போயிடுவாங்க. ஒரு 20% பேர் 30% பேருக்கு நீண்ட நாட்கள் அவங்க மருந்துகள் எடுக்க வேண்டியது இருக்கும். இதுதான் ஆண்மை குறைவுக்கான சிகிச்சை. இப்போ ஆண்மை குறைவுக்கு வேறு சில புதிய முறைகளும் வந்துருச்சு. மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து எடுக்கலாம், தனியாகவும் எடுக்கலாம். ED1000 ஷாக் வேவ் தெரப்பின்னு சவுண்ட் வேவ்ஸை உள்ள அனுப்பி இரத்த நாளங்களை விரிவு பண்ணுறது. பி-ஷாட் இன்ஜெக்ஷன்ஸ், ஆணுறுப்பில் பி-ஷாட் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அதன் மூலமாக புதிய இரத்த நாளங்களை உருவாக்குறது. இப்படி ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்கு. இது எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா அறுவை சிகிச்சைகளில் பினைல் ப்ராஸ்தசிஸ் அப்படின்னு ஒரு கருவியை உள்ளே வச்சு அது சைலாஸ்டிக் டியூப் அதை உள்ளே வச்சு ஆப்ரேட் பண்ணி விட்டுருலாம். இந்த மாதிரி ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்கு. கவுன்சிலிங், தெரப்பி, மெடிசன், ஷாக்வேவ் தெரப்பி, பி-ஷாட் இன்ஜெக்ஷன், சர்ஜரி, இப்படி ஏராளமான ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ நமக்கு செக் பண்ணி நாம் எந்த லெவலில் இருக்கோம், என்ன தேவைன்றதை பார்த்து ட்ரீட் பண்ணும்போது அதை குணப்படுத்த முடியும்.